ஒரு பெரிய உயர்வு மாற்றம் உண்டாகும். நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை இந்த 7 சபைகள் சபை வரலாறு என்ற பாடல் கீழே சபை வரலாறு சர்ச் ஹிஸ்டரி ஒரு பாடல் இருக்கு. Seven churches. Revelation. நாம் போன வகுப்புல ஒரு அறிமுகத்தை கண்டோம். இனி வரப்போகிறவர்களை சம்பவிக்க போகிறவை எழுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? யோவானுக்கு சொல்றாரு. யோவானுக்கு 89 வயசு. கிபி 95 பத்மத்தீவுல கொண்டு போய் கைதியாப்படப்படுகிறான். பத்மத்தீவுல இன்னைக்கு ஒரு 5000 பேர் இருக்கிறான். ஆனா அன்றைக்கு உராங்க கிடையாது. கிரேக்க நாடு, கிரேக்க தேசத்துல ஏஜியன் கடல் உள்ள இருக்க ஒரு தீவு, ஆள் அரவமற்ற ஒரு தீவு. இங்கே கர்த்தர் அவனை கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அவன் பத்மத்தீவு போன பார்த்தா தீர்க்கதரிசியா மாறினான். 89 வயசு வரைக்கும் அவன் ஒரு தீர்க்கதரிசனம் கூட சொன்னான்னு பைபிள் எங்கேயும் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்க வெளிப்படுத்தின விசேஷம் தான். நீங்க புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா அகமுன்னு ஒரு தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் வேற யாரும் இருந்தா? அப்போஸ்தலர் 13 5 பேர் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க அந்தியோகிய சபையில. யாரெல்லாம்? பர்னபா, அப்புறம் நீகர் என்னப்பட்ட சிமியோன், மொனோயின், லூகி, அப்புறம் சவுல் என்னப்பட்ட போல். இவர்கள் தீர்க்கதரிசிகளா இருந்தார்கள் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிலிப்புக்கு 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன எப்படி இருந்தாங்க? அவங்க பேரெல்லாம் பார்த்தோம். மணிகள் கத்திர மணிப்பாங்க 4 பிள்ளைகள். அவங்க பேரெல்லாம் பார்த்தோம். பேரெல்லாம் எழுதி போட்டல உங்களுக்கு. அப்ப எத்தனை? 9 ஒரு 10. அதை விட்டா நம்ம சிமியோன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில தூக்கி ஒரு தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி. அப்புறம் அண்ணா ஒரு 12 தீர்க்கதரிசியா இருக்காங்க. சேர்த்தா 13. அவ்வளோ பெரிய புதிய ஏற்பாட்டில் 13 தீர்க்கதரிசிகளுடைய பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா சீசர்கள், ஊழியர்கள் ஏராளமானவர்களுடைய பேர் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் பேர் கூட ஒரு 18 அப்போஸ்தலர்கள் பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 பேர் அல்லாது பிற அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு பேர் அப்போஸ்தலர் இருந்த பேர் யாரு? ஜூனியர், இங்கிலீஷ்ல ஜூனியர். அப்போ நீங்க Facebook தேடினீங்கன்னா 1 லட்சம் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இதுலங்க Facebook தேடுங்க. ப்ராஃபட் கணவனும் மனைவியும், நான் தீர்க்கதரிசியும் பொண்டாட்டி தீர்க்கதரிசி, ஏசாயாவும் மனைவி தீர்க்க. பைபிளே ஒரே ஒரு தம்பதி தான் கணவன் மனைவி தீர்க்கதரிசி ஆகிய அவர் பேர். ஆமா, பைபிள் பேர் இல்லை, வரலாற்றில் பேர் இருக்கு. ஏசாயாவுடைய எல்லா காரியங்களையும் தொழில் துறையினர் வரலாற்று ஆய்வாளர் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் தன்னை தீர்க்கதரிசி போட்டுக்கிறார். நான் ஐயாவும் கடலூர் மாவட்டத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். அங்கே போனால் ஒரு பெரிய பேர் போட்டிருந்தாங்க தீர்க்கதரிசின்னு. என்ன காந்தியா? ஏதோ ஒரு காந்த் சினிமா நடிகர் பேர் மாதிரி இருந்தா. அவர் சினிமா நடிகர் மாதிரி தான் வந்தேன். கோட்டைக்கெல்லாம் போட்டு பெரிய முடி வச்சுக்கிட்டு ஸ்டைலாக தான் வந்தேன். நானும் ஐயாவும் போயிருந்தோம். இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால்
யோவான் 89 வயசு வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொன்னான்னு பதிவு இல்லவே இல்லை. அவனுக்கு வரல சொல்லல. அவன் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பான். அவனுக்கு வரல, அதனால சொல்லல. யோவானை கொண்டு போய் சேர்த்து யாருமே கிடையாது, ஆனால் தீர்க்கதரிசியாக கிடையாது. அப்போ தீர்க்கதரிசியா அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும், அப்படிதானே? எல்லா தீர்க்க தரிசனத்தையும் எழுதி அவன் என்ன பண்ணிருக்கான்? சபைக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் பெருமை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுல் வந்து யோவான் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது அவனை கர்த்தர் என்ன பண்ணல? தீர்க்கதரிசியாக ஆக்கல. 89 வயசுல ஆளே கிடையாது. பத்மூத்தியோட அவன் ஒரு ஆள் தான் இருக்கான். ஆனால் கர்த்தர் அவன் என்ன பண்றாரு? சம்பவிக்க போகிறேன்னா நீ எழுதுப்பா, நிறைய தீர்க்க தரிசனமா எழுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கலாம். அகழ்வாராய் செய்கிற விஞ்ஞானி, அவர் பேர் போர்ட்மேன். அவர் தான் கண்டுபிடிச்சார் இந்த மேனுஸ்கிரிப்ட், கைப்பிரதி. இது வந்து ஒரு கைப்பிரதி, கையால் எழுதப்பட்டது மேனுஸ்கிரிப்ட். கிரேக்கில் எழுதப்பட்ட. அது பார்த்தீங்கன்னா சுயசரிதை, யாக்கோபின் சுயசரிதை நூல், பயோகிராஃபி ஆஃப் ஜேம்ஸ். இங்கிலீஷ்ல ஜேம்ஸ் தான், ஜாக்கப் கிடையாது. ஆமா, ஜேம்ஸ். அது இப்ப எங்க இருக்குன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து. போர்ட்மர் மியூசியம் இருக்கு, மார்டின் போர்ட்மர். மியூசியம் அண்ட் லைப்ரரி அங்க இருக்கு. யாக்கோபு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன். மரியாள் கன்னியா இருந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிற்பாடு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் யாக்கோபு பிறந்தார். சிமியோன், அப்புறம் யோசே, யூதா, அப்புறம் சகோதரிகள்லாம் உண்டு. அதெல்லாம் சோதரம். யாக்கோபு உடைய கன்ற, யூதாவுடைய கன்றெல்லாம் வந்து எஸ்லேமில் இருக்கு. அதெல்லாம் வந்து டிஎன்ஏ பண்ணாங்க. தொழில் துறை விஞ்ஞானிகள் விடாமல் எல்லாம் இந்த பைபிள் இருக்க ஆட்கள் கடலாம் தேடி தேடி ஒரே ஒரு கல்லை தான் கண்டுபிடிக்கல. யாருடைய கல்லை? மோசே. செனன் மட்டும் அவன் பேர். மோசேக்கு வந்து அவன் பார்த்தீங்கன்னா 22 வருஷம் எகிப்து ஆட்சி செய்தான். அவருடைய தாயார் தான் மகாராணியாக இருந்தான். பெண் பார்வனா இருந்தான். ஆட்சியர் சுட்டு 22 வருஷம் ஆட்சி செய்கிற போது அவனுக்கு ஒரு பிரமிட் கட்டிச்சிருந்தான். எகிப்துல யாராவது இறந்துட்டா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரமிட் கட்டுவாங்க, கல்லறை கோயில். மோசேயோட பிரமிட் இருக்கு ஈஜிப்ட், லக்ஸர் என்ற ஒரு பட்டணத்துல இருக்கு. ஆனால் அந்த பாடி இல்லை. ஏன்னா ஆண்டவன் அவன் எங்கேருந்து கொண்டு வந்துட்டான். அவன் என்ன திட்டம் போட்டிருந்தான்? மோசே 22 வருஷம் எகிப்து ஆண்டாரு. அவங்க அம்மா, அதாவது அம்மா கவுன்சிலர், அம்மா எம்எல்ஏ, பொண்டாட்டி கவுன்சிலர், பொண்டாட்டிகளும் புருஷனும் மகன் ஆடு நாடுவாங்க. அப்படிதான் ஆண்டாவன் 22. அவன் தளபதி.
நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருப்பாங்க. அம்மா ஆளுங்க மோசே அவன் தண்ணிக்குள்ள இறந்தாமா, அப்புறம் அப்படிதான் சிம்பிளா சப்பையா முடிச்சிருவாங்க. வரலாறு தொல்லியல் துறை ஆய்வுலாம் சொல்லு யோசப் வெரி கிரேட் மேன். அவன் 22 வருஷம் ஆளுகை செய்யும்போது ஐரோப்பாவை ஆண்டார்கள். இவன் பெரிய பெரிய போர் நடத்தினான். அதனாலதான் அப்போ சடமே சொல்றான், செயலிலும் வாக்கிலும் வல்லவனா இருந்தான். அவன் எகிப்து பொக்கிஷ வேணான்னு விட்டு வந்தான். 50,000 டன் தங்கம் வச்சிருந்தான். 5 கோடி கிலோ தங்கம் அவனுடைய பாகம். செனன்மெட். நம்ம மோசேடைய ஃபுல் நேம் வந்து மோசே செனன்மெட். அபிஷியல் நேம் ராஜா. அந்த பதவிக்கு வருவாங்க. 90 விருதுகள் வாங்கலாம். 90க்கு மேல மோசே வாங்கின விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு இன்னைக்கும் அந்த நாட்டிலே. இப்போ நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான ஆள் நம்ம ஆளுங்க புகழ் வாங்க போவான், தங்க மகன். அப்புறம் என்ன சொல்லுவான், வேற என்ன சொல்லுவான், நல்லா புகழ்ந்து சொல்லுவானே. பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம ஆளுங்க பேர் சூப்பர், தென்பாண்டி சிங்கம், இந்த மாதிரிலாம் பட்ட பேர் வைப்பாங்களே உண்டா இல்லையா? நம்ம பெரியவங்க எல்லாம் போஸ்ட் அடிக்கும் போது எப்படி அடிப்பான், பயங்கரமா அடிப்பான். ஆனா உண்மையாவே அவன் மோசடிக்கா அந்த நாட்டில் இருந்த பட்டம் 90க்கு மேற்பட்ட பட்டம். பெரிய ஆளு, சாதாரண ஆள். எல்லா கலையும் கற்றன. பைபிளை படி சகல கலைகளே அவனை மாதிரி அறிவாளி படிச்ச அவன் தான் சட்டத்தை கொடுத்தான். முதல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய அந்த சட்டத்தை அவர் தான் நம்ம வரைவு அவர் தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் தான் அதுக்கு முன்னோடி. அவர் எழுதுறார், நிறைய மோசடிக்கிறது காப்பி வச்சிருக்காரு. உலகத்துக்கே சட்டம் கொடுத்தாரு. பேரப்பட்ட ஆளு மோசே. சாதாரண கட்சியில மாமனார் வீட்டில் போய் கூடி குறுகி அவரு ஆட குட்டோட ஆட வச்சுட்டு இருந்தான். யாரும் நம்பிக்க மாட்டாங்க. இத்தனை பட்டா வாங்க உழவு படிச்சவன், எகிப்து ஆண்டவன், அரேபியாவுக்கு வந்துட்டான், மீதியான தேசம். ஒரு பையன் நம்பிக்க மாட்டான். போட்டு அவனை நல்லா ஆண்டவர் நசுக்குன தாழ்மை வரணும்னு கேட்க அவன் ரொம்ப திமிர் பிடிச்சார். மோசே சாதாரண திமிர் எப்பேற்பட்ட நிலையில இருந்தான். ஆணவம், திமிர் இருக்கணும், பந்தா எல்லாமே இருக்கும்ல. உலகத்தை ஆளுகிற ஒரு தப்போஸ் வம்சம் எகிப்திய சாம்ராஜ்யத்துடைய ஆளுகை செய்கிறவன் எப்படி இருந்திருப்பாங்க. ஆணவம், திமிர் எல்லாம் அவன் அதை கடைசியில் பண்ணி பைபிள்ல மோசே மாதிரி தாழ்மை உள்ளவன் பூமியிலே கிடையாதுன்னு போட்டு அந்த தாழ்மை எப்படி இருந்துச்சு. மாமனார் கீழே மாமியார் வீட்டில் கடந்து நை 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 கட்சி தாழ்மை பாடுபட்டாதான் கொஞ்சம் தாழ்மை வரும். கத்தர் தாழ்மை உள்ளவனை தான் பயன்படுத்த முடியும். தாழ்மை இல்லாதனால பயன்படுத்தவே ஃபர்ஸ்ட் தாழ்மையை தான் கற்றுக் கொடுப்பார். நீங்க ஊழியத்துக்கு வராங்க, வரும்போது வரலாம், நிறைய பேர் வருவாங்க. ஐயா ஊழியத்துக்கு நான் வேணுமா? ஆமா. 2 காரணம் ஒரு எந்த காரணம் தருங்கன்னு கேட்பான். அப்படிதான் இருக்கான். அப்புறம் தாழ்மை ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஊழியத்தை கூட விட்டுருங்க. இந்த உலகத்துல வாழறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தாழ்மை இல்லைன்னா வாழவே முடியாது. ஏன்னா வேறு சொல்லு, பெருமை உள்ளவனுக்கு மனுஷன் ஏற்று நிற்கல, பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று நிற்கல, அரசியல்வாதி ஏற்று நிற்கல, தேவனே ஏற்று நிற்கிறார். நாமத்துக்கு சொத்துறோம். அப்ப இது வந்து சுயசரிதை. அவன் இந்த சுயசரிதையில் பார்த்தீங்கன்னா யோவான் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சித்திப்பை, மரியாதை தங்கச்சி பை. 19 வயசுல வந்துட்டான் ஆண்டவர்கிட்ட. 19 வயசு. அந்த சீசன்ல வந்து வயசுல கம்மி பேபி அவன். எப்போ அண்ணாச்சே, சித்தி மானாச்சே. இப்பவே நம்ம பாசமா தான் இருக்கோம். சித்தி பசங்க சொந்த தம்பியை தான் நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் பாசம் குறைஞ்சி தான் வருது. பாசம் அந்த காலம் மாதிரி இல்லை, ரொம்ப குறைஞ்சிச்சு. 10% இருக்கா, 90% போயிடுச்சு. நான் அந்த காலத்தில் சித்தி மகன், பெரியம்மா மகன், பெரியப்பா பையன், சித்தா பையன் ஒரே ஒன்றா தான் இருப்பாங்க. சொந்த அண்ணன் தம்பி ஒன்றா தான் இருப்பாங்க. அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இப்போ அந்த அன்பு தணிந்து கொண்டே வருகிறது. கடைசி காலத்துக்கு வந்துச்சோம்.
கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். அன்பு குறையும் போட்டுருக்கு. அப்போ கூடவே வச்சிருந்தாங்க. அவருடைய சித்தி மகன் தான். கதிராமத்துக்கு சொந்தம். இயேசுவை நேருக்கு நேரம் பார்த்தவன். மறுபடியும் மலைக்கு வந்தா போனான். எல்லாரையும் கூட்டு போல. சிலுவையை கடைசி வரைக்கும் சிலுவையில அவர் ரத்த சிந்தி மறிக்கிறத பார்த்த ஒரே சீசன் அவன் தான். எல்லாம் ஓடிட்டாங்க. அப்போ நேருக்கு நேர் கத்தரை பார்த்தா அவர் மறித்து உயிரோடு எழுத பிறகு கூட அவர் என்ன பண்ணார்? தரிசிச்சா. 40 நாள் அவர் கூட இருந்தார். இப்போ அது பிற்பாடு கத்தரை அவர் காட்சி கொடுக்கிறார். அதான் வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சொல்றாரு, அவனை பார்த்து, இப்ப 89 வயசு, ரோம பேரரசர் டொமிஷியன், கொல்ல முடியல, அவனை விஷம் கொடுத்து பார்க்கறான், சிங்கக்கவியில போடுறான். என்ன கொப்பரையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஸ்டேடியம் கூட இருக்கு ரோம்ல, கொலோசியம் அது பேர். இப்போ நீங்க ரோம் போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த கொலோசியம் 80,000 பேர் உட்காரக்கூடிய ஸ்டேடியம். ரோமுக்கு போகாமே பார்க்கலாம். யூடியூப்ல என்ன பண்ணலாம், அந்த வீடியோலாம் பார்க்கலாம். கொலோசியம் அது 80,000 பேர் உட்காரக்கூடிய ஸ்டேடியம். அங்கே என்ன கூப்பிட போற சாகல. டெர்ச்சுலியன் வரலாற்று ஆசிரியர் எழுத ராஜா பக்கத்துல வந்திருக்காரு. டெர்ச்சுலியன் அன்னைக்கு வரலாற்று ஆசிரியர் அரசர் வந்திருப்பாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் கிண்டல எழுதுற, தமாசா எழுதுற. காலையிலிருந்து சாயங்காலம் யோவன் நல்லா என்ன குளியல் போட்டான்பா, முங்கி குடிச்சான், புஸ்தகம் பண்ணிக்கொண்டே இருந்தார். 80,000 பேர் வச்சுக்கப்பட்டாங்க. அதான் பார்த்தார் ராஜா, சாக மாட்டாயா, இவ்வளவு சாவடிக்கவே முடியாதுன்னு சொல்லி தான் கொண்டு போய் இந்த ஆளு இல்லாத ஒரு தீவிர கொண்டு போய் போட்டார். சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, அங்கே கொண்டு போய் போட்டார். ஆண்டவர் அங்கே போன உடனே ஜாப் பண்ணார். நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், எல்லா சீசனும் ஆண்டவரே விட்டு ஓட்டான். நான் ஒரு நாள் தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணேன், சிறு வரைக்கும் என் தலை போனாலும் பரவாயில்ல வந்து நின்னேன். எல்லாரையும் நல்லா வச்சுட்டு என்ன மாத்திரம் அந்த எனக்கு அப்புறம் செத்துட்டாலும் ரத்த சாட்டை செத்தான்ற ஒரு மரியாதையை கிடைச்சிருக்கணும். அனாதையா வந்து சாக போறேனே, இங்க இந்த தீவிர அனாதையா சாக போறேனே, என் பாடி கூட யாருக்கும் கிடைக்காதே, இங்க புழு பிடிச்சி சாக போறேனே, அதான் கரெக்ட். அவன் அப்படிதான் யோசிச்சது கரெக்டு தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து, ஏப்பா உன தீர்க்கதரிசியை ஏற்படுத்திட்டேன், இனி எல்லாம் நடக்க போறதுதான் அவனை வச்சு என்ன பண்ண போறேன், எழுத போறேன் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, என் கையில பா 2 சாவி வச்சிருக்கேன், நான் மறித்து உயிரோடு எழுந்த பிறகு இப்ப என் கையில அந்த சாவி இருக்கு. நீங்க இவரே 2ல பாத்தீங்கன்னா அந்த சாவி யார்கிட்ட இருந்தது, அப்போ சாத்தான்கிட்ட இருந்தது. நான் மறித்து உயிரோடு எழுந்து பிசாசின் தலையை நசுக்கி அந்த சாவி 2த்தையும் அவனது பிடிக்கிட்டேன். பாதாளத்தின் சாவியும் மரணத்தின் சாவி என்கிட்ட தான் இருக்கு. நீ பயப்படாத, இந்த தீமை நீ சாக மாட்ட, உன்னை வெளியே கொண்டுருவேன் அப்படின்னு கர்த்தர் அவனோடு பேசுறார். அல்லேலூயா. அதான் சொல்றேன், நான் தான் ஏன் உயிர் எடுக்கிற அதிகாரம், நீ ஒன்னா இங்கே சாப்பிட மாட்டேன், உன்னை வெளியே கொண்டுருவேன், நீ பயப்படாத, மரணத்தின் திறவுகளும் பாதாளத்தின் சாவி என்கிட்ட தான் இருக்கு. விசாசிக்கிட்ட பிடிக்கிட்டேன், அதுக்குதான் பூமியை மனிதன் நான் எடுத்து வந்தேன். அவன் காட்சி கொடுத்து இவ்வாறு அவன்கிட்ட சொல்றார். கத்தராமத்துக்கு அதபடி அப்படியே பாருங்க. 2 வருஷம் இருந்தான். 95, 96 கிபி 95, 96 ஏடியில் அங்கே இருந்தான். அவள் ரோம பேரரசு அவனை கைது பண்ண பாருங்க. டொமிஷியன் ஒரு 42 வயது ஒரு சக்தி வாய்ந்த ரோம பேரரசர். செப்டம்பர் 96 கிபி 96 ஏடி செப்டம்பர் மாதம் அவன் கொல்லப்படுறான். டொமிஷியன் ரோம பேரரசு கொல்லப்படுறான். அதாவது எதிரிகளே கிடையாது அவனுக்கு. 3 கண்டத்தை ஆளுகிற பேரரசன். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா 3 கண்டத்தை ஆளுகிறான். இந்தியா வரைக்கும் ஆளுகை. மதுரை கீழடியிலே ரோம நாணயங்களை வச்சிருக்கான் கண்டுபிடித்து. அங்கேயே ரோமர்கள் ஆளுகை இருந்திருக்கு ஒரு காலத்துல. ரோம பாண்டியன்னு சொல்லி கலைஞர் ஒரு
ஒரு வரலாற்று நாவல் ஒன்று எழுதியிருப்பார், நீங்க படிச்சிருக்கீங்க. டாக்டர் கலைஞர், ரோம பாண்டியன். ரோமர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உறவு இருந்திருக்கிறார். கதிராமத்துக்கு சொத்ரம். அப்போ உலகத்தை ஆளுகிற டொமிஷன், எதிரிகளே கிடையாது. இட்டாலியில ரோம்ல உட்கார்ந்துருக்கிறான். ஒரு மத்தியான வேலை, அன்னைக்கு 16ஆம் தேதி. அவன் கூட இருந்து அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது, நம்பகமாய் இருக்கிற கூட இருக்கிற ஒரு ஆள். எல்லா தலைவர்களுக்கும் அரசர்களுக்கும் கூட ஒருத்தன் இருப்பான். அதை யாரையும் நம்ப மாட்டான். அவனதான் நம்புவான். பழைய பிள்ளை கூட நம்ப மாட்டான். அப்படி உண்மையா இருக்கிறவன் அவன் பேர் ஸ்டெஃபனஸ். அவன் பேர் அவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு அவனுக்கு ராஜாவை கொள்ளணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அது யாரும் அவனை ஏவவும் இல்லை. அது ஒரு ஆச்சரியம். கையில ஒரு கட்டு போட்டு உள்ள கத்தி வச்சுட்டான். கை உடைஞ்சிட்டு ராஜா என்ன சொன்னாலும் கேட்பான். அவன் என்ன சொன்னான், கை கட்டோடு வந்தான். ராஜா மத்தியானம் தூங்கி எழுந்து வந்தார். ராஜா கொஞ்சம் வேலைகள் இருந்தது, உலக அரசனாச்சே. மத்தியானம் எழுந்து சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு சொன்னாரு. அந்த கத்தியை கட்டை வந்து கத்தியில ஒரே போட்டு குத்திட்டான். அவன் கொல்ல முடியாத கமிஷன், சக்தி வாய்ந்த ஒரு மனிதன். அவன் கழுத்துல குத்தின கத்தியை உருகி கூட கொண்டுட்டான். ஆனாலும் செத்துட்டான். பெரிய விசாரணை நடத்தினார்கள். எதிரிகளே கிடையாது, யாருமே கிடையாது, எந்த சதியும் இல்லை. பொதுவாக ராஜா உடைய மரணத்துல சதி இருக்கும், எந்த சதியும் இல்லை. ஏன் நடந்ததுன்னு தெரியல இன்னைக்கு. அது காரணம் ஆண்டவர் சொன்னார். யோவனை பார்த்து என்ன சொன்ன, எப்பா இந்த தீவிர உள்ள விட்டுற மாட்டேன், எங்களதைய சாவி உயிர் எடுக்கிறது நான் தான். பாதாளத்தின் சாவி ஏண்டதான் இருக்கு. விசுவாசம் உயிரை எடுக்கவே முடியாது. நாம உயிரோடு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னாரு. அதுக்கு நிர்வாண ஒரு அதிகாரியை கொண்டு வர இருக்கிறார். நிர்வா, அவன் பேர் நிர்வா. நிர்வா பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி. அவர் வந்து ஒரு தளபதியோ ஒரு போர் நடத்தி செல்கிற ஆளோ இல்லை. அவர் ராஜ பரம்பரை கிடையாது, அவர் ராயல் பிளட்டும் கிடையாது, அவர் இட்டாலியில ராஜ வம்சத்துல பிறந்தவங்க கிடையாது. ஒரு சாதாரண அதிகாரி. ஓட்டு சீட்டு எலெக்ஷன்ல அப்படி இருக்குன்னா அன்னைக்கு அரசன், உலகத்தை ஆளுகிற அரசன். அதனால ஒரே கலவரமா இருக்கு. அதனால நிர்வாகம் தற்காலிகமாக கிரேத்திய தீவை சார்ந்த நிர்வாகம். அவன் ராஜாவாகிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் அவன்கிட்ட கிடையாது. வந்தவன் என்ன பண்ணான், முதல் கையெழுத்தை யோவான் விடுதலை தான் கேள்விப்பட்டான். அதை யோவான் ஊர்வலமா கொண்டு போறதுக்கு அனுபவிச்சான். 1,00,000 பேர் வந்தாங்க. அவனை கொண்டு வந்தாங்க. ரோம அதிகாரிகள் அவனை அந்த பத்மு தீவுல வெளியே கொண்டு வந்தாங்க கடற்கரைக்கு. 1,00,000 பேர் அவனை வரவேற்றாங்க, வேற நினைச்சாங்க. அவ்வளவு பெரிய மகிமையை கத்தர் கொடுத்தார்கள். இல்லையா? அப்புறம் ஆண்டவர் நடத்துறது வேற மாதிரி இருக்கு. அப்ப பெரிய தீர்க்கதரிசிய கத்தர் 89 வயசுல யோவானை எழுப்புகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியில் கொண்ட அன்பை அடுத்தது 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும். எபேசு சபை கர்த்தர் பவுலை கொண்டு சாதித்தார். பவுல் அங்க ஒரு 2-3 வருஷம் ஊழியம் செய்தார். அங்க ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கு தலைவராக இருந்தது யாரு? தீமோத்தேயு தான். எபேசு சபைக்கு பேராயர், பிஷப். பிஷப்னு சொல்றாங்க. நிறைய சபை எழுதாத ஒரு தலைவர் இருப்பார், அவர் பிஷப். முதல் பிஷப், ஃபர்ஸ்ட் பிஷப் யாருன்னா
தீமோத்தி தான். தீமோத்தி கடைசி வரைக்கும் உறுதி செய்து ரத்த சாட்சியாக மறித்தான். பேசல நம்முடைய கடலை பேசுறதுதான் இருக்கு, பயான் என்கிற இடத்துல இருக்கு. கடைசி வரைக்கும் ஊழியம் செய்து ரத்த சாட்சியாக மறித்தான். அவனை அடிச்சு கொண்டுட்டான். அவனை அடித்து காயப்படுத்தி படுக்கையில் இருந்து மறித்து போனான். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த எபேசு சபை, இந்த 7 சபை தூதர்களுக்கு கர்த்தர் நடக்க போறதை நான் காண்பிக்கிறார். 7 சபை சம்பவிக்க போகிற எழுது, நடக்க போறதை எழுது. அன்னைக்கு இருந்த எபேசு சபை இல்லை, இனியும் எபேசு சபை என்ன நடக்க போகுது, இந்த காரியங்களை எழுது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கையில வலது காலத்துல என்ன வச்சிருக்காங்க, 7 நட்சத்திரம், அப்புறம் 7 பொன் குத்துகள் மத்தியில உணவை கொண்டிருக்க சொல்றாரு. சொல்றாருப்பா, நான் 7 பொன் குத்து விளக்கு எதை குறிக்கிறது, 7 சபைகளை குறிக்கிறது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 பார்க்கிறோம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளை தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:20. அப்போ 7 சபைகள் மத்தியிலே ஆண்டவர் உலாவுகிறவராயிருக்காரு. இவங்க எங்க உலாவுறாரு, சபை மத்தியிலே அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது பாருங்க, புதிய ஏற்பாட்டு சபை கட்டடம் சபை அல்ல. 1 கொரிந்தியர் 3:14 வாசிக்கிறோம், நாம் தேவாலயமாக இருக்கிறோம். அப்படிதானே? அப்ப கட்டடம் தேவாலயம் அல்ல. இப்ப தேவாலயம் வேற, சபை வேற. நாம் தான் தேவாலயமா இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல. பழைய ஏற்பாட்டு காலத்துல 35 ஏக்கர் இடம், ஒரு 100 லட்சம் கோடிக்கு மேல செலவு செய்து கட்டப்பட்ட, தங்கத்தால் மூடப்பட்ட ஒரு கட்டடம். 1 கோடி கிலோக்கு மேல தங்கம் செலவு செய்யப்பட்டு, ஒரு 10 கோடி கிலோ வெள்ளி செலவு செய்யப்பட்டு, விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட. இன்னைக்கு அப்படி ஒரு கட்டடம் கட்டினா 100 லட்சம் 125 லட்சம் கோடி செலவாகும். அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை தான் தேவாலயம் என்று ஆண்டவர் அழைத்தார். அதுக்கப்புறம் சிலுவையில தொங்கி மறித்த பொழுது அந்த கட்டடத்தை பரிசுத்த மகா பரிசுத்தம் என்ற அந்த இடையில இருந்து அந்த திரையை கிழித்து போட்டார், அதை நீக்கிட்டார். இனி கட்டடம் தேவாலயா, நீங்க தான் என்னது, நாம் தான் தேவாலயம். தேவாலயம் வேற, சபை வேற. நாம் தேவாலயம், சபை தேவாலயம். நம்ம ஆகிய நாம் கூடுகிற இடம் தான் சபை. இந்த சபையில தான் என்ன பண்றாரு, உலாவுகிறார். நீ என்ன பண்றான், இந்த லாக்டவுன் வந்த பிறகு நம்மளால் ரொம்ப கெட்டுட்டான். நிறைய சபைகள்ல ஆட்களே வருவதில்லை. நானும் பாருங்க, பெரிய சபையெல்லாம் சொல்றாங்க, உன்ன மாதிரி ஆள் வரல. ஏன் விசாரிச்சா, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. அவன் எத்தனை மணிக்கு தூங்கி எழுப்புறான், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறான். தூங்கி எழுந்தோடனே 12 மணிக்கு வந்து சபை நடத்துறான். எல்லாம் ஆன்லைன் போஸ்ட், வீட்டுக்கு போயிடுவான். இவன் ஆன்லைன்ல அப்படியே பார்க்கலாம், அங்க ஆராதனை நடக்குது, அதை பார்க்கலாம். அப்புறம் திரும்ப எப்படி சாப்பிட்றா, அங்க ஆன்லைன் நடத்துற சொல்றாரு, உங்க வீட்டுல ஏதாவது பிரெட்டு ஜூஸ் இருந்தா கையில் எடுத்து வச்சுக்கீங்க, எடுத்துக்கிறேன், ஜாம் பண்ணுங்க, ஜாம் பண்ணி திரும்ப சாப்பிட்றோம். ஆனா வேதம் சொல்ற ஒரு 7 சபை மத்தியில உலாவுகிறார். அதனால சபை, ஏன்னா கிறிஸ்துவ சரீரமாகிய சபை. இப்ப சபைக்கும் கிறிஸ்துவ என்ன உறவுனா, கணவன் மனைவி உறவு. தேவன் என்ன சொல்லுது, மணவாளன் மணவாட்டி. இப்ப கணவன் மனைவி ஒரே வீட்டில் வாழணும். இதுதானே? மாப்பிள்ளை அமெரிக்காங்க, பொண்ணு இந்தியா. ஆன்லைன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லாக்டவுன் அப்போ மாப்பிள்ளையால வர முடியல. நல்லா சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க. அவர் அமெரிக்கால இருந்து மாப்பிள்ளை, ஹாய் பேபி ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேசுறாரு. என் மகளும் ஹாய் பேபி பேசுறா. சந்தோஷமா இருக்காங்க. காரி துப்பிட மாட்டீங்க. பைத்தியக்கார பயில உடனே கிற்காசத்தை சேர்க்கணும் சேர்க்க சொல்லிக்கலாம். எனக்கு தோண்டிக்கலாம். நம்ம மகனும் அப்படி வாழ்ந்தா ஒத்துப்போமா? ஒரு கணவன் மனைவினா, மணவாளன் மணவாட்டினா அப்படி இருக்கணும், ஒன்னா இருக்கணும், ஒரே சரீரன்றாரு. அவர் அமெரிக்கால ரொம்ப பாசமா இருக்காருங்க. அப்படியே வாங்கி வாங்கி அனுப்புறாங்க ஆன்லைன்ல. என் மகன் மேல அவ்வளவு பாசம். 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும் ஐயா. அதான் மணவாளன் மணவாட்டி. நம்ம ஆளுங்க அதை பத்தி கவலைப்படுறதில்லை. டெய்லி திரும்ப சாப்பிட்டாங்க. பைபிள் வீடுகள் தோறும் தினந்தோறும்
அப்பம் போயிட்டாங்க. இப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்பம் போய்க்கிறோம், ஒருத்தரும் வரமாட்டேங்க. அன்னைக்கு தான் அவனுக்கு யாரும் சொந்தக்காரன் வந்துடுறான். அன்னைக்கு தான் தண்ணி வருது, அன்னைக்கு தான் துணி துவைக்கிறான், அன்னைக்கு தான் மட்டன் பிரியாணி வாங்கி செய்யலாம். அப்போ பிசிக்கல் இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டியா சபைக்கு வந்துடணும். இந்த அட்டண்டன்ஸ் போட்டு ஒரே கிறிஸ்துவின் சரீரத்தில் வாங்கி சபையில் என்ன பண்ணணும், நம்ம ஜாயிண்டா இருக்கணும். ஆன்லைன் போத நீ மற்ற நேரம் ஆன்லைன்ல போற, வீட்டில் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கூட ஆன்லைன்ல இருந்துக்கும். யாருக்கு நம்ம வந்துடணும், சபைக்கு வந்துடணும். ஏன்னா சபையின் நடுவில் அவர் என்ன பண்றார், உலாவுகிறார். கையில் என்ன வச்சிருக்காரு, 7 லட்சம் ஊழியர்களை கையில் வச்சிருக்காரு. ஊழியர்னா வலதையில் வச்சிருக்காரு, வச்சிருக்காரு. சிலர் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளையை வச்சிருப்பான், ஒரே இடத்துல ரெட்ட பசங்களா இருக்கும். நம்ம எல்லாரையும் அவர் என்ன பண்ணார், இங்கே வச்சிருக்கேன், தூக்கி வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னெல்லாம் வலது கையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுறாரு அவங்ககிட்ட. எவே சபைகிட்ட நீ சொல்லு, நான் சபையின் மத்தியில உழவுறேன்னு சொல்லு அப்படின்றாரு. இப்போ 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உன் கிரியை அடைந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை, உன் பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாது இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், பொறுமையாக இருக்கிறதையும், என் நாமத்தில் இடைப்படையாக பேசுறதை அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், நல்ல சர்டிஃபிகேட். உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய துன்பம், பாடு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் வந்து நாங்கள் அப்போஸ்தலர் ஏமாத்துனாங்க, கள்ள போது வந்தாங்க, கள்ள அப்போஸ்தலர் வந்தாங்க, அவங்களெல்லாம் நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்கே ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனாலும் என்ன சொல்றேன், உன் பேரில் ஒரு உறவு உண்டு. நீ என்ன பண்ணு, ஆதியில் வைத்தது அன்பை விட்ட, நீ மணந்திருந்து அப்படின்னு சொன்னார் எபேசு சபைக்கு. நீங்க எபேசு சபை காலம் பார்த்தீங்கன்னா 30 கிபியிலிருந்து 100 கிபி வரைக்கும் இதான் எபேசு சபை காலம். ஏடி அப்போ 30 ஆதி திருச்சபை 30 கிபியில சாதிக்கப்பட்டது. அங்கிருந்து கிபி 100 வரைக்கும், இந்த முதல் நூற்றாண்டு முடிகிற வரைக்கும் எபேசு சபை காலம் என்று வேத பண்டிதர்கள் அதை வரையறுக்கிறார்கள். வேதமும் அப்படிதான் அடையாளப்பூர்வமா நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. 7 பிரிக்கப்படுது. வருகை வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும், சபை சாதிக்கப்பட்ட நாள்ல இருந்து வருகை வரைக்கும் 7 பிரிச்சு கர்த்தர் என்ன பண்றார், இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு சபை பேரை சொல்றேன். எபேசு சபை காலம் கிபி 100 வரைக்கும். அப்ப 95ல இந்த தீர்க்க தரிசனம் கடந்து வருகிறது. 5 வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்றத கர்த்தர் என்ன பண்றார், எபேசு சபைக்கு தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இங்கே பாடுகளை நீ சகிச்ச அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா கிபி 30 சபை ஆரம்பித்தோட பாட ஆரம்பிச்சிச்சு. சபை சாதிக்கோடனே பாடு. பேதுருவை யோவானை கைது பண்றாங்க, சீசர்களை கைது பண்றாங்க, பாடு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா 31 கிபியில சவுல் ஒருத்தன், சவுல் இளம்புறான், பிரதான ஆசாரி இளம்புகிறான், பிரதான ஆசாரியருக்கு தளபதியாக ஒருத்தன் இளம்புறான், சவுல் என்கிற பவுல். அவன் சபைய ஒரு 4 வருஷத்துக்கு கொடுத்துறான். 31ல இருந்து 34 கிபி வரைக்கும் பவுல், சவுல் என்கிற பவுல் சபையை துன்படுத்தினான். 31 கிபில யார் கொல்லப்பட்டது, ஸ்தேவான். நிறைய பாடுகள். நீங்க பாத்தீங்கன்னா 38 கிபில தான் லாசர், மார்த்தாள்,
மரியாள் பிளஸ் இன்னும் 5 பேர் இவங்களாம் வந்து இவனை கொன்று போடும்படி பிரதான ஆசாரியர் என்ன பண்றான்? அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க? ஒரு துடுப்பே இல்லாத, ஒரு பாய்மரமே இல்லாம ஒரு கப்பலில் போட்டுறாங்க. ஏன்னா லாசர் எத்தனை உயிரோடு எழுப்பினேன். நல்லா லாசரை பார்க்கறதுக்கு பெருமைப்படும். நல்லா உதவி செய்யாங்க. லாசர் எங்க போனாலும் ஆயிரக்கணக்கில் ஜனம் வந்தாங்க. நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. மாத்தாள் வரையும் நல்லா உதவி செஞ்சாங்க. இவர்கள் பிளஸ் ஒரு 8 பேர், சொஸ்தனை, அப்புறம் மேக்சிமஸ், இப்பெல்லாம் வந்து இன்னும் 3 ஆட்கள். இவங்களெல்லாம் ஒரு சின்ன படையில போட்டு அதே தரக்கடலை தூக்கி போட்டாங்க. அதே யோப்பா பட்டணம் பாருங்க, அங்க அங்க ஜாஃபா கடற்கரை தூக்கி போட்டாங்க. அவர்களை அடித்து தூக்கி போட்டாங்க. கடற்கரை சாப்பிடும் குடிகளுக்கு சாப்பிடும். ஆனால் அந்த படகை கத்தர் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்த்தார்? பிரான்ஸ்ல கொண்டு போய் சேர்த்தார். மார்செலிஸ் என்கிற ஒரு நகரத்தில் கொண்டு போய் சேர்த்தார். இவங்களை பிரான்ஸ். மார்செலிஸ் நகரத்தில் போய் சேர்றாங்க. அது பாட்டு படம் அடிச்சுட்டு போய் அங்கே போய் சேருது. 8 பேர் உயிரோடு போய் பிரான்ஸ்ல இறங்கி அவன் தான் முதல் பிரான்ஸ்ல சபையை சாதிக்கிறார். 38 கேபில. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அட்டி வாங்குறாங்க. அதான் அண்ணன் சொல்ல, எனக்கு நீ சகிக்கிறத நான் எல்லாம் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா. இவர் சபை ரொம்ப துன்புறுத்தப்பட்ட அட்டி வாங்கின ஒரு சேவான் கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாசர்லாம் சிதறி போனார்கள். எல்லாரும் சிதறி போனார்கள். தோமாலாம் இங்கே வந்தான். இந்தியாவுக்கு இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு வந்தான். தோமா வந்தா 42 42 AD. ஏரோது என்ன பண்றான்? சபைக்கு விரோதமாக எழும்புகிறான். ஏரோது யாரை கொள்றான்? யாக்கோபு கொல்லப்படுகிறான். யாக்கோபு தலையை வெட்டிடுறான். ஏரோது என்ன பண்றான்? யாக்கோபு அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீசன், யோவானுடைய அண்ணன். அவர் அப்ப அவன் தலையை வெட்டிடுறான். அது இந்த காலத்தில் நடந்ததுதான். பவுல் எவ்வளோ அடி வாங்கினா நிறைய பைபிள் இருக்கு. எவ்வளோ உபத்திரம்லாம் அதெல்லாம் சொல்றாரு. நீ எனக்கு எவ்வளோ சகிச்சேன், இவ்வளோ பாடுபட்டேன் அந்த சொல்ல எத்தனாமத்துக்கு சொல்றோம். அது குறிப்பா பார்த்தீங்கன்னா சில தங்கள் அப்போ சிலர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஆடின ஆட்டம் பெரிய ஆட்டம். அதான் அது குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல முதல் நூற்றாண்டுல எபேசபை காலத்துல எபியோன் செரந்தஸ் அப்படின்னு ஒரு 2 ஊழியர்கள் இருந்தாங்க. எபியோன் செரந்தஸ். எபியோன் அப்புறம் செரிந்தஸ். இவங்க கள்ள அப்போஸ்தலர்கள். இவங்களுக்கு பெருங்கூட்டம் கூடிச்சு, பயங்கர கூட்டம். இவர்கள் சபையை கெடுக்கிறவங்க கள்ள போதனை பண்ணி இயேசு தேவனுடைய குமாரன் இல்லைன்னா கண்டி வைக்கிற ஒரு பிறக்கலன்னா கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புற ஆட்கள் கிறிஸ்து ஊழியக்காரன்னு சொல்லிட்டேன். நாங்க அப்போஸ்தலர், எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், தேவன் வந்து பேசலாம் அப்படின்னா இந்த எபியோனும் செரிந்தஸும் ரொம்ப பிரபலமான ஊழியர்களாக இருந்தார். ரொம்ப ஃபேமஸ், பெரிய கூட்டம் வந்துச்சு. அன்னைக்கு ஆதி திருச்சபை கெடுத்த ஆட்கள் எங்க. ஆனா அதான் சொல்றாரு, இன்னைக்கு அப்போஸ்தலன் தன்னை டூப்ளிகேட் அப்போஸ்தலன் வந்தா நீ கரெக்டா என்ன பண்ண, அதான் கண்டுபிடித்தேன். இந்த யோசி சபை தான் உங்களை கள்ள போதகர் என்று வெளிப்படுத்துச்சு.
அப்போ ஒரு கள்ள போதனை கள்ள அப்போஸ்தலனா கள்ள அப்போஸ்தலன்னு சொல்லணும், நல்ல அப்போஸ்தலன்னு சொல்லவே கூடாது. எச்சரிக்கை எல்லாரையும். சபையில சினிமா பாட்டு பாடுறான் ஊழியக்காரன், ஆனந்தம் நடத்துறான். ஓ ஊழியக்காரன் பேசக்கூடாதுன்னு பார்த்தா அது கர்த்தர் நியாயம் தீர்த்து வராமல. யோ சினிமா பாட்டு போடுறேன், டான்ஸ் ஆடுறேன் சபையில, அவங்க நல்ல ஊழியக்காரனா? ஒரு கள்ள போதுங்க. அந்த பக்கமே தலை வச்சு படுக்காது நம்ம சொல்லணும். சொல்லவா வேண்டாமா? அங்க ஒரு பள்ளம் இருக்கு, நீ போனா விழுந்துருவேன், செத்துருவேன் அப்படின்னு எச்சரிக்க மாட்டோமா? இந்த மாதிரிதான் சென்னையில திருந்து சினிமா பாட்டு பாடி தான் அவர்கிட்ட கொடுக்குறான். செம்ம கூட்டம் வரும், செம்மையா பாடுறான் சினிமா பாட்டு பாடிதான் திருவிழந்து கொடுக்குறான். நல்ல கூட்டம் வருது. ஆராதனை சிரிக்கணும், ஆராதனை நம்ம தோத்துறோம் யாரும் பாடணும், அந்நிய பாஷை பேசுறோம். அங்க ஆராதனை என்ன பண்ணணும்? எல்லாம் சிரிக்கணும். அதான் ஆராதனை. அவன் ஒரு லூசு பையன் ஒருத்தர் இருக்கிறான், தன்னை பெரிய ஊழியக்காரன்னு சொல்றான். அவனை அடையாளம் காட்டணும். இப்படி நிறைய ஆட்கள் இருக்கான், ரொம்ப பேர் இருக்கான். இப்ப இருக்கிற போப்பை என்ன சொல்லிட்டாரு? இயேசுடைய வாழ்க்கை தோல்வியில முடிந்தது, அவர் சிலுவை மனம் ஒரு தோல்வி அப்படின்றார். ஆனா வேறு என்ன சொல்லுது? அவர் சிலுவையில வெற்றி சிறந்தான் போடுது. அவன் இவரு கண்ட போதே கூட்டம் தான் போகுது. 100 கோடி பேர் இருக்கான், பின்னாடி போறான். கரெக்டா? அப்ப இதெல்லாம் நம்ம அடையாளம் காண்பித்து கொடுக்கணும். அதான் சொல்றேன், நீ அடையாளம் காண்பித்து கொடுத்த கள்ள அப்போஸ்தலனை நீ ஏற்றுக்கொள்ளல, அவன் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. அந்த அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கள்ள போதை யாரு, நல்ல போதை யாருன்னு தெரியும். நம்ம நல்ல பைபிள் வசனம் தெரியும். வசனத்துக்கு விரோதமா எவன் பேசுறாலும் அவன் யாரு? அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவன் யாரு? அற்புதம் செஞ்சாலும் கள்ள போதை தான், விசுவாச அற்புதம் செய்யும். அப்படிதானே? எகிப்து அரண்மனையில மந்திரவாதிகளை என்ன பண்ணாங்க? அனுபவிச்சாங்க. மோசை கோலப்பட்டார், பாம்பா மாறிச்சு. அவங்களும் கோலப்பட்டு என்னாச்சு? பாம்பா மாறிச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? தவளை வர வச்சாங்க. தண்ணீர் அவங்களும் என்ன பண்ணாங்க? பார்த்துனாங்கல்ல. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா கர்த்தருடைய வல்லமைக்கு லிமிட்டே கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களால மோசை கூட போட்டி போட முடியல, அவனுக்கு ஏற்று நிற்க முடியல. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் அதை காண்பித்து கொடுக்கிறார். தேவியோன் செரிந்தஸ் இவனெல்லாம் மோசமான ஆட்கள், சபையை கெடுத்த ஆட்கள். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா தேவ ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், சீசர்லாம் கொல்லப்பட்டாங்க. அது குறிப்பா 64 கிபில ரோம் தீப்பற்றி எரிந்தது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ரோம் தீப்பற்றி எரிஞ்ச போது நீரோ மன்னர் என்ன பண்ணா? ஸ்டில் வாசித்தானா? நம்ம அடிக்கடி சொல்றது உண்டா இல்லையா? அந்த கதையா இருக்கும் அவன் கதை. ரோமாபுரி தீப்பற்றி எரிந்த போது நீரோ மன்னன் ஸ்டில் வாசித்தான், மியூசிக் வாசிச்சு கொண்டாடினான். ஏன்னா அவன் தான் கொளுத்தி விட்டான். அன்னைக்கு ரோமா அரசன் அப்படின்னா ஏன் ரொம்ப காலம் ரோம அரசன் நினைச்சுன்னா ஜனநாயகம். ஒரு பக்கம் செனட் என்கிற பாராளுமன்றம் இருந்தது, ஒரு பக்கம் அரசன். நம்ம இந்தியாவுடைய ஆட்சி பாராளுமன்றமும் பிரதமரும் சேர்ந்து ஆளுகிறார்கள். அதான் இந்திய ஆட்சி. அந்த மாதிரிதான் இந்த ஆட்சியாக இந்த பாராளுமன்றம் செனட். இந்த செனட் எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு. இப்போ அமெரிக்கா தான் நவீன ரோமன் பேரரசு. ரோம பேரரசு அமெரிக்கா தான். இப்போ செனட் எங்க இருக்கு? வாஷிங்டன் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இட்டாலி ரோம்ல இருந்தது, இப்போ எங்க போயிடுச்சு? அப்புறம் இடையில துருக்கிக்கு வந்தது, கான்ஸ்டன்டைன் நோபல் வந்தது, கான்ஸ்டன்டைன் நோபல். அப்புறம் அங்கேருந்து வேட்டிகன் போச்சு. இப்போ ஒரு 200 வருஷமா வேட்டிகன்ல இருந்து அப்புறம் எங்க போயிட்டு அமெரிக்கா போய். எங்க செனட் இருக்கா? அதான் ரோம பேரரசு. செனட் எங்க இருக்கிறது? அமெரிக்கா. அங்க இருக்க ரோமர் தான் இருக்கா. அமெரிக்காவில் எல்லாம் ரோமர்கள் தான், ரோம பேரரசு ஆட்கள் தான். ஒரு 80% அவன் தான் இருக்கான், 20% தான் வெளியாள் இருக்கான். எதனால ஸ்தோத்திரம். அப்ப அந்த செனட்டு என்ன சொல்லுச்சு? எல்லா கட்டடத்தையும் இடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாம் புது பில்டிங் கட்டலாம். ஆனா செனட் அதுக்கு உத்தரவு கொடுக்கல. 600 செனட்டர் இருப்பார்கள். அவர் ஓட்டெடுப்பு நடத்தி அது தோற்று போச்சு அவன் தீர்மானம். அதனால பார்த்தான், இவனை இடிச்சு கட்ட விட மாட்டான், இவனை கொளுத்து விட்டான். மிகப்பெரிய தீ விபத்து உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீ விபத்து. அந்த 64 கிபில ரோம் நகரம் தீப்பிடிச்சது. ரோம் நகரம் சாதாரண நகரம் இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கை விட 4 மடங்கு பெருசு. உலகத்தில் இருக்கிற 10 சிறந்த பட்டணங்கள ஒரு பட்டணம் நியூயார்க்.
நம்ம இந்தியாவுக்கு நம்ம சென்னைக்கு எத்தனை இடம் சொல்லுங்க? 25 50க்கு மேல நினைக்கிறேன். அப்போ எவ்வளவு பெரிய பட்டணம். அப்போ சென்னையோட எத்தனை மடங்கு அது தீப்பிடிச்சு இருந்துச்சு, கொளுத்தி விட்டாங்க. எவன் கொளுத்தி விட்டு என்ன பண்ண? மிடில் கிளாஸ். உண்மைதான். பழைய ஏமால போட்டா இந்த கிறிஸ்தவர்கள் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. பேரு அங்கதான் இருக்கான். நீங்க பேரு பார்த்தீங்கன்னா அவன் ரோமுக்கு எப்போ போனான் தெரியுமா? அவன் கர்த்தருடைய 48ல இருந்து 53 வரைக்கும் பேதுரு எங்க போயிட்டா? அந்தியோக சபையில இருந்த 53 கிபி வரைக்கும், 48ல இருந்து 48 கிபி, 53 கிபி. பேதுரு எங்க இருந்தா? அந்தியோகிய சபைக்கு தலைவனா இருக்கான். 48 கிபி வரைக்கும் எஸ்லேம்ல இருக்கான். எஸ்லேம்ல இருந்து அந்தியோகம் வந்தது. 53க்கு வந்துச்சு. 53ல எவோடியஸ் ஒரு ஆளை தலைவனாக்கிட்டு அன்னைக்கு ஹெட் குவார்டர்ஸ் வந்து அந்தியோகியா தான். எஸ்லேம்ல ஹெட் குவார்டர்ஸ் அந்தியோகியா போயிட்டு. அந்தியோகியா பெரிய சபை, 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பெரிய சபை. அங்கே எவோடியஸ் காரணா 70 சீசர்கள் இருந்தாங்க. லூக்கா 10ல அதுல ஒரு ஆள், 2 பேரை பிரிச்சு அனுப்பினால அது ஒரு ஆள். அவன் 66 கிபி வரைக்கும் தலைவனா இருக்கிறான். பேதுரு 53க்கு அப்புறம் எங்க போயிட்டான்? ரோமுக்கு போயிட்டான். அப்ப பேதுரு அங்க ஒரு 11 வருஷம் ஆச்சு. ஊழியர் பெரிய ஊழியர் செய்தார் பேதுரு அங்க ரோமபுரியில. அவ பேதுருவோட கைது பண்றான். இந்த பேதுரு அன்னைக்கு பவுல் அங்கதான் இருக்கிறார். பவுலும் பேதுரு அங்கதான் இருக்காங்க. இந்த பெரிய தீ விபத்தை இவனை கொளுத்தி விட்டு கைது பண்ண ஆட்களை, அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் பண்ணி போட்டு அன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் ரோம்ல இருந்தாங்க. அப்போ நீரோ மன்னர் முதலாக கிறிஸ்தவருக்கு எதிராக ஒரு உபத்திரவத்தை கொண்டு வருகிறார். பிடிச்சி கைது பண்ணி கொலை பண்ண மூடையெல்லாம் கொண்டு வரும். அப்படிதான் அப்பதான் பேதுரு 68 கிபியில பேதுரு என்ன பண்ணாங்க? தலைகீழ சிலுவையில் நேராக தான் அரைஞ்சாங்க. பேதுரு சொல்லிட்டாங்க, எப்பா எங்க ஆண்டவரை நேராக அரைஞ்சாங்க, என்ன தலைகீழ அறிங்க, எனக்கு ஆனால் அவருக்கு ஈக்குவல் ஆக்கிறாங்க. தலைகீழ இசுபியஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். இசுபியஸ் அப்புறம் ஜோசபஸ் இவ்வளவு பேருடைய மரணத்தை பதிவு செய்கிறார்கள். இவ்வளவு வரலாற்று ஆசிரியர்கள். சிறுவையில தலையில அடிச்சிட்டாங்க. பேதுரு பவுல் என்ன பண்ணாங்க? தலையை வெட்டிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் எபேசபை காலகட்டத்தில் தான் இந்த உபத்திரம். எபேசபை காலகட்டத்தில் தான். சரி, நமக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த கேள்வி இந்த கேளுங்க, அடுத்த வகுப்புல தொடரல. ஒரு முக்கிய சம்பவம் தான் இந்த சமய காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், அந்த தீ விபத்து. அன்னைக்கு உலகத்தை ஆனது ரோம பேரரசு. உலகம் ஃபுல்லாக அன்னைக்கு ரோம பேரரசு. கேள்வி இருக்கா? புரிஞ்சுதா? ஆதி திருச்சபை இப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம நவதிக சபை கலந்துருக்கோம். நவதிக சபை அனலெல்லாம் குளிர்மா இருக்கு. ஆண்டவர் வாசல் படிக்கு வெளியே தான் இருக்காரு. கதவை தட்டிட்டு இருக்காரு. ஒருத்தன் சத்தத்தை கேட்டு கதவை தந்து நம்ம உள்ள வருவேன். சபைக்கு வெளியே இருக்காரு, நமக்கு வெளியே தான் இருக்கு. அப்படிதான் இருக்குது சார். குருடா இருக்குது, கண்ணு குருடா, ஆவிக்குரிய குருட்டு இருக்காம 7 சபையில ரொம்ப மோசமான நிலையில இருக்க சபை எதுனா லவோதிக்கேய சபை. ஆனா எல்லாம் எழுப்புதல் வருது. இதெல்லாம் வசனம் போனாதான் எழுப்புதல். வசனம் போதிக்கப்பட்டதான் எழுப்புதல். ஜபம் மாத்திரம், ஜபமும் தேவை, வசனமும் தேவை.
ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட அந்த நிருபங்கள் மூலமாய் அநேக காரியங்கள் கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்று சொல்லி அதற்குரிய காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அது கடந்த காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஆனால் இன்றைக்கு நமது திருச்சபைக்கும் இந்த வார்த்தைகள் அப்படி உண்மையாக இருக்கிறது. நாமும் கூட கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு முன்பாக நமக்கு இருக்கிற கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் அநேக காரியங்கள் சபைகளை குறித்த வெளிப்பாடுகளை தொல்லியல் துறை மூலமாக எடுக்கப்பட்ட சான்றுகள் மூலமாக நமக்கு மிகவும் தெளிவாக ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு செய்த இந்த நமக்கு போதிக்கிற இந்த ஒரு சில மணி நேரங்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தாசனை கொண்டு இன்னும் அதிகமாக அநேக இடங்களுக்கு அவரை கொண்டு சென்று தீர்க்க தரிசனமாய் இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னும் அநேக காரியங்கள் முதலாம் நூற்றாண்டிலேயே அந்த நூற்றாண்டிலேயே கள்ள அப்போஸ்தலர்களாக இருந்தது போல இப்பொழுதும் நம்முடைய காலத்திலும் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிற வேத வசனங்கள் புரட்டி பேசுகிற இல்லாதவைகளை பேசுகிற வசனத்தில் இருக்கிறபடி இல்லாதபடிக்கு ஜனங்களை கவர்ந்தெழுக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை கவர்வதற்காகவும் பேர் பிரஸ்தாபத்திற்காகவும் பிரபலமாவதற்காகவும் கள்ளத்தனமாய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் அவருடைய திருவிருந்திலே பங்கெடுக்கும் பொழுது உண்மையாய் உத்தமமாய் செய்ய கர்த்தர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். அவர்களுக்கு உலக பிரகாரமாய் அல்ல, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று இதில் வாசித்தோம். நம்முடைய திருச்சபையிலும் அதை நாம் அனுசரிக்கிறோம். கர்த்தர் வருமளவும் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய பாடும் மரணத்தை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதில் எந்த கலப்படமும் இல்லை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று பவுல் புருஷன் நமக்கு அதை எழுதியிருக்கிறார். அன்று தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்றுலாத்திலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சுற்றி சிசுகள் கொடுத்து நீங்கள் வாங்கி குசிகள் இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தம்முடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். அவர் ரசத்தையும் எடுத்து ஜனங்களுக்கு தம்முடைய சிசுகள் கொடுக்கும் பொழுது நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சொந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என என்ன ஒருபடி செய்யுங்கள் என்று அவர் திருவுளம் பெற்றிருக்கிறார். தம்முடைய தாசனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த திருச்சபையை நாம் செய்கிறோம். கள்ள போதகர்கள் இன்றைக்கு எங்கும் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை உள்ளதை உள்ளபடியே போதிக்கிற நல்ல தேவதாசர்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான இந்த இடத்திலே ஆண்டவருடைய ஊழியக்காரனாக அருமையான கர்த்தருடைய தாசனுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் மூலமாய் இங்கே நடத்தப்படுகிற ஊழியங்களுக்காக வாரந்தோறும் நமக்காக இந்த மாலை நேரத்திலே அவருடைய ஆலயத்தை திறந்து கொடுத்து வேதத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக அவர் கர்த்தர் இந்த ஆலயத்தை அவர் நமக்காக இந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவர் நமக்கு பேசின வார்த்தைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசனத்திலே நம்மை நடத்தின கர்த்தருடைய தாசர்களுக்காக அவருக்கு மகிமை செலுத்துவோம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நாளில் இன்று எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, எபேசு சபை தூதனுக்கு எழுதினதை நாங்களும் வாசித்தோம். ஆண்டவரே, எபேசு சபை தூதனுக்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் பசுத்தமாய் உம்முடைய ஆண்டவரே அந்த பந்தியை ஆசிரிக்க கொடுக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கள்ள அப்போஸ்தலர்களை நீ விலக்கி காப்பதற்காக துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்கிற உத்தம ஊழியர்களை எங்களுக்காக நீ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே ஆசரிக்கிற கர்த்தருடைய பந்திக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே, அது சாதாரணமாய் ஏளனமாய் ஆண்டவரே ஏனோதானோ என்று அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த பந்தியை ஆசரிக்கிற ஆண்டவரே அந்த அனுபவத்தை எங்களை கொடுத்திருக்கிறீர். நல்ல தேவதாசர்களை உள்ளதை உள்ளபடியே போதிக்கிற தேவதாசர்களை கொடுத்திருக்கிறீர். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற தேவதாசர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் உபதேசத்தில் எந்த கலப்படமும் இல்லாமல் கள்ளத்தனமும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே போதிக்கிற தேவனுடைய ஊழியக்காரரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஊழியம் இந்த ஸ்தலத்தில் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உபதேசத்தில் எந்த கலப்படமும் இல்லாமல்
ஆண்டவர் 100க்கு 100 ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து பெற்றதை இவர்கள் போதிக்க தரிசனத்தோடு செய்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த பகுதியில் உள்ள அநேக ஜனங்களுக்கு இந்த ஆலயம் ஒரு மலைமையில் இருக்கிற பட்டணம் போல இறுதி பிரகாசிக்கிற விளக்காக இருக்கும்படி நீ அருள் செய்திருக்கிறேன் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒருத்தருடைய வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். மறுபடியும் நாங்கள் ஒருவர் இந்த இடத்துல சந்திக்க வேண்டும் இந்த கிருபிகளோடு இருப்பதாக உடைய ஊழியக்காரை ஆசீர்வதியும், பெருகப்படும், செழித்திருக்கப்படும், வாழ்ந்திருக்கப்படும். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தாசர்களை பயன்படுத்துகிறீர்களுக்கு நன்றி. எங்களை தாத்தின் கரங்களை கொடுத்து கொடுத்த நல்ல இந்த மாலை வேளை ஐக்கியத்துக்காக, சகோதர சிநேகத்துக்காக, அன்புக்காக, உறவுக்காக உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. உமக்கு சகல மகிமையின் துதியும் கனம் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். இவங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சேர்த்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையாக சுத்தநாளைக்கு ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஆண்டவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.